அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம். அங்கே வந்து திருநீர் கொடுப்பாங்க, நம்ம பூசிக்குவோம். அதை வந்து எப்படி பூசணும், எப்படி பூசக்கூடாது, எப்படி வாங்கணும், எப்படி வாங்கக்கூடாது, எந்த விரலால் வந்து நம்ம திருநீர் பூசணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறாங்க. ஆன்மீகத்தில் பிரம்மன் எழுதிய விதியை நம்ம நெத்தியில் திருநீர் இடுவதால் மாற்றலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அப்படிப்பட்ட விபூதியை வந்து நம்ம நெத்தி முழுவதும் பூசிக்கிட்டோன்னா நம்ம முன்வினை பாவங்கள் எல்லாம் தீருமாங்க. நம்ம நெஞ்சுக்குழியில் இட்டுக்கிட்டோன்னா கடவுளோடைய பரிபூரண அருள் கிடைக்குமாங்க. தொண்டை குழியில் வந்து திருநீர் பூசுகிறப்ப எதிர்ப்பு சக்தி கிடைக்குமா. திருநீருக்கு எவ்வளோ மகிமை இருக்குது பார்த்திங்களா. அப்படிப்பட்ட திருநீரை வந்து நம்ம எப்படியெல்லாம் வாங்கக்கூடாது தெரியுமா. நம்ம வீட்டு திண்ணையில் நின்று திருநீர் வாங்கக்கூடாது, உட்கார்ந்து கொண்டு திருநீர் வந்து வாங்கக்கூடாதுங்க. அப்புறம் விபூதி பூசுகிறப்ப குனிஞ்சிக்கிட்டோ யார்கிட்டையும் பேசிக்கிட்டோ வந்து திருநீர் பூசக்கூடாது. அப்படிப்பட்ட திருநீரை நம்ம எந்த விரலால் வைக்கலாம்ன்றது தெரியுமாங்க. மோதிர விரலால் தான் திருநீர் வந்து நம்ம நெத்தியில் வச்சுக்கணுங்க. ஆள்காட்டி விரல், நடு விரல், சுண்டு விரல் இதில் வந்து நம்ம திருநீர் வைக்கக்கூடாது. நம்ம மோதிர விரலால் வந்து திருநீர் வைக்கும் பொழுது நம்ம நினைத்த காரியங்கள் கைகூடும் அப்படின்றது தான் நம்பிக்கை. மோதிர விரலால் மட்டும்தான் விபூதி வைக்கணும். இனிமேல் வந்து நம்ம விபூதி வாங்குறப்ப மோதிர விரலால் வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி உட்காந்துக்கிட்டோ நம்ம வீட்டு திணையில் நின்றுக்கிட்டோ யார்கிட்டையும் விபூதி வாங்காதீங்க. நன்றி.